எபேசியருக்கு நிருபம் 1 அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து 19வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். ஆனபடியினாலே கர்த்தராகிய இயேசுவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லார் மேலுமுள்ள உங்கள் அன்பையும் குறித்து நான் கேள்விப்பட்டு இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் உங்களை நினைத்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்திரல வேண்டும் என்றும் தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும் தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்ளுகிறேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? என்ன செய்கிறாருன்னு அர்த்தம்? ஜெபிக்கிறார்னு அர்த்தம். பாஸ்டர் விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறார். பாஸ்டர் பவுல் விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறார். அந்த ஜெபத்தை தான் நம்ம வாஸ்தோம். இந்த பகுதியில் ஜெபம், இட்ஸ் எ ப்ரேயர். இந்த ஜெபத்தை நீங்களும் வாசித்திருப்பீங்க, பலமுறை வாசித்திருப்பீங்க. இந்த ஜெபத்தில் ஏதாவது நமக்கு ஜெபம்னா உடனே என்ன ஞாபகம் வருது? நம்மன்னா எப்போவுமே உங்களை நினைக்காதீங்க, நான் ஜென்ரலாக சொல்கிறேன். ஜென்ரலாக ஜெபம்னா என்ன ஞாபகம் வருது உடனே மக்களுக்கு? அவ்வளவுதான், கரெக்டாக அடிச்சிங்க பாருங்கள். நமக்கு ஏதாவது தேவையை போய் அவர்கிட்ட என்ன செஞ்சுட்டு வரணும்? கொட்டிட்டு வந்துடணும். என் கஷ்ட நஷ்டத்தையெல்லாம் அவர்கிட்ட சொல்லிட்டு என் கண்ணீரை ஊற்றிட்டு எந்திரிச்சு வந்துட்டேன் பிரதர், என்ன பண்ணீங்க? ஜெபம் பண்ணேன். நமக்கு ப்ரேயர் அப்படின்னாலே இம்மீடியட்டாக நமக்கு இதுதான் ஞாபகத்துக்கு வருது. நம்முடைய பூமிக்குரிய இந்த சரீர பிரகாரமான நம்முடைய தேவைகள், நம்முடைய நெருக்கங்கள், நம்முடைய பிரச்சனைகள், இவைகளை நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும்? சொல்லணும். இதுதான் ப்ரேயர், இதுதான் ஜெபம் என்பதற்கு நாம் கொடுத்திருக்கிற இலக்கணம். இப்போ ஜெபத்தில் நம்ம தேவைகளை சொல்லலாமா என்று கேட்டால், வேதம் பல இடங்களில் அதை பற்றி பேசுகிறது. தாராளமாக நம்ம என்ன செய்யலாம்? சொல்லலாம். நம்முடைய தேவைகளை சொல்லலாம். இன்னும் கேட்டால் கண்டிப்பாக சொல்லணும். நம்ம தேவைகளை அவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்வது வேதத்தின்படி அது சரியானது, உண்மையானது. பவுல் பல இடங்கள் எழுதியிருக்கிறார். அவர் சொல்கிறார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் தெரியப்படுத்துங்கள். அப்போது நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னால என்ன அர்த்தம்? நம்ம கவலைப்படுறதே எதுக்கு தான் கவலைப்படுறோம்? ராஜ்யம் கட்டப்படலையாப்பா, ஆத்மா அழியுதே, ஆத்மா, இப்படியா நம்ம கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். நம்மன்னா உங்களை சொல்ல, பொதுவாக தான் சொல்கிறேன். இப்படியெல்லாம் நம்ம ஒன்றாலும் கவலைப்படணும். நம்ம கவலையெல்லாம் எதை சுற்றி தான் இருக்குது? சரீரப்பிரகாரமான, உலக பிரகாரமான, பூமிக்கு அடுத்த தேவைகளை மையமாக வைத்து தான் நம்முடைய கவலை இருக்குது. அது பவுலுக்கும் அது தெரியும். பவுலுக்கும் அது தெரிஞ்சு தான் சொல்கிறாரு, நீங்கள் அதுக்கெல்லாம் கவலைப்படாமல் அதையெல்லாம் நீங்கள் யார்கிட்ட தெரியப்படுத்துங்க? தேவனிடத்தில் தெரியப்படுத்துங்க அப்படிலாம் சொல்கிறாரு. ஸோ நம்முடைய பெட்டிஷன், நம்முடைய தேவைகளை, நம்முடைய விண்ணப்பங்களை, நம்முடைய இந்த சரீரப்பிரகாரமான காரியங்களை ஆண்டவர்கிட்ட சொல்கிறது தப்பு இல்லை. ஆனால் சாகிற வரைக்கும் இதை மட்டுமே சொல்லி செத்துறப்படாது. எத்தனை பேருக்கு விளங்குதுன்னு நான் சொல்கிறது? இது மட்டுமே நமக்கும் ஆண்டவருக்கும் இடையில் இருக்கிற உறவே இவ்வளவுதான். என் தேவையை சொல்லுவேன், அவர் கொடுக்கணும். கொடுத்தா நல்லவர், கொடுக்கலனா நம்ம கொஞ்சம்
அப்படி வந்துட்டோம் நம்ம. ஆனால் எல்லாரும் அப்படி வரல. அவரோடு கூட நமக்கு இருக்கிற உறவே அவ்வளவுதான் மக்கள் வச்சிருக்கிறாங்க பாருங்கள். ஆவிக்குரிய மக்கள் அவரை வந்து ஏடிஎம் மிஷின் மாதிரி தான் பார்க்குறாங்க. ஏடிஎம் மிஷினில் என்ன பண்ணுவாங்க? காடை சொருக வேண்டியது, பணத்தை எடுக்க வேண்டியது, வீட்டுக்கு போயிட வேண்டியது. அதுக்கப்புறம் நமக்கு ஏடிஎம் மிஷினுக்கு ஏதாவது உறவு இருக்கா? ஏடிஎம் மிஷினே ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிக்கிட்டா இருக்கிறோம். ஏடிஎம் மிஷினுக்கு நமக்கு எந்த சம்மந்தமும். ஆண்டவரையும் அதே மாதிரி தான் வச்சிருக்கிறாங்க. த கான்செப்ட் ஆஃப் காட், தேவனை குறித்த நம்முடைய புரிதல் அந்த லெவலில் தான் இருக்குது. அவைகளை மாற்ற வேண்டும் என்று கர்த்தரை எதிர்பார்க்கிறார். ஆழமான வெளிப்பாடு பெற்ற, தேவனோடு நெருக்கமான உறவு கொண்ட ஒரு தேவ மனுஷன் ஜெபிக்கிறார். அந்த ஜெபத்தில் ஒரு 0.5% கூட இந்த சரீரப்பிரகாரமான காரியங்கள் எதை குறித்தும் அவர் என்ன செய்யலை, சொல்லலை. அப்போ நான் அதை படிக்கும்போது இது மட்டும் இல்லை, இந்த ஜெபம் மட்டும் இல்லை, பவுலுடைய ஜெபம் இன்னும் சில இடங்கள்லாம் இருக்குது. நீங்கள் வீட்டில் போய் வாசித்துக்கோங்க. எபேசியர் 3ஆம் அதிகாரத்தில் ஒரு ஜெபம் இருக்குது. அந்த ஜெபத்தையும் நீங்கள் வாசிங்க. கொலோசையர் 1ஆம் அதிகாரத்தில் ஒரு ஜெபம் இருக்குது. அந்த ஜெபத்தையும் நீங்கள் வாசிங்க. இந்த எந்த ஜெபத்திலையுமே இந்த நம்ம குறிப்புகள் எதுவுமே இருக்காது, நம்ம ஜெப குறிப்புகளே இருக்காது. அவருடைய ஜெப குறிப்புகளே வேறு மாதிரி இருக்குது, அவருடைய விண்ணப்பங்கள் வேறு மாதிரி இருக்குது. அப்போது எனக்கு என்ன விளங்குதுன்னா, ஆண்டவரோடு ஆழமாய் நெருக்கமாய் உறவு கொள்ளுகிறவர்கள், தேவனுடைய ஆழங்களுக்குள்ளே செல்லுகிறவர்கள், ஆவிக்குரிய உச்ச நிலையை அடைய வேண்டும் என்று விரும்புகிறவர்கள்லாம் இப்படி தான் ஜெபம் பண்ணுவாங்க போல இருக்கு. ஆமென். அவர்களுடைய ஜெபம்லாம் இப்படி தான் இருக்கும் போல இருக்கு. அப்போ அதை நம்ம கொஞ்சம் பார்த்து, நம்ம கண்ணை கொஞ்சம் நம்ம நல்லா திறந்து, ஓஹோ தேவனுடைய ஆழங்களுக்குள்ளே போனால் இப்படி தான் ஜெபிக்கணும் போல இருக்குது. அப்போ நானும் அந்த உச்சத்தை நான் அடைய விரும்புகிறேன், அந்த தேவனுடைய ஆழங்களுக்குள்ளே போக விரும்புகிறேன், அந்த ஆழமான உறவுக்குள்ளே, ஆழமான ஐக்கியத்துக்குள்ளே நான் போக விரும்புகிறேன். எனக்கும் இந்த மாதிரியான ஜெபம் என் வாழ்க்கையிலையும் வரட்டும் ஆண்டவரே என்ற ஒரு தாகம், என்ற ஒரு வாஞ்சை நமக்குள்ளே உண்டாகட்டும். ஆமென். ஸோ ஒரு நீளமான ஒரு ஜெபம் மாதிரி நமக்கு தெரியுது. இந்த ஜெபத்தில் 2 குறிப்பை சொல்லி தான் ஜெபிக்கிறார். சரியா? 2 ஜெப குறிப்பு, ஒன்லி 2 ப்ரேயர் பாயிண்ட்ஸ். அந்த 2 ஜெப குறிப்பு என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். 17வது வசனத்தை வாசிங்க. முதல் ஜெப குறிப்பு என்னன்னு பாருங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தரல வேண்டும் என்றும். முதல் ஜெப குறிப்பு என்னன்னா, விசுவாசிகள் எல்லாருக்கும், தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் ஆண்டவரே ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை கொடுங்க ஆண்டவரேன்னு கேட்குறார். நல்லா கவனிங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரேயர் பாயிண்ட். பால் பிரேஸ் ஃபார் பிலீவர்ஸ், தேவனுடைய பிள்ளைகள், அவருடைய த சில்ட்ரன் ஆஃப் காட். ஸோ முதல் ஜெப குறிப்பு என்ன சொல்லுங்க பார்ப்போம். முதல் ஜெப குறிப்பு என்னம்மா? ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை கொடுங்க. நான் உண்மையாக கேட்குறேன், நீங்கள் கையெல்லாம் தூக்க வேண்டாம், உண்மையாக கேட்குறேன். நீங்கள் யோசிங்க, இது வரைக்கும் எத்தனை பேர் இந்த ஜெப குறிப்புக்காக ஜெபம் பண்ணியிருக்கீங்க? கை தூக்காமல் யோசிங்க. நம்ம ஜெப குறிப்பே வேறு, நமக்கு ஒரு பாயிண்டெல்லாம் இருக்குது, நம்ம எழுதி வச்சுருக்கிறோம். இந்த மாதிரி ஜெப குறிப்புக்கெல்லாம் நம்ம என்ன செய்ய மாட்டோம், ஜெபிக்க. இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடட்டுமா? இன்னொரு அற்புதமான விஷயத்தை சொல்லிடுறேன். ஏன் ஒரு பாஸ்டர், அஸ் அ பாஸ்டராக விசுவாசிகளுக்காக ஜெபிக்கணும்னா எத்தனை ஜெப குறிப்பு இருக்குது. ஆண்டவரே அவங்களுக்கு வீட்டை கொடுங்கப்பா, அவங்களுக்கு அந்த வேதனையை தீருங்கப்பா, அவங்களுக்கு சுகத்தை கொடுங்கப்பா, அவங்களுக்கு நன்மை செய்யுங்கப்பா, அவங்களுக்கு கடனை தீருங்கப்பா. இதெல்லாம் பண்ணாமல் இவருக்கு விசுவாசிகள் மேலே அக்கறையே இல்லையோ, விசுவாசிகள் மேலே அன்பு இல்லையோ, கரிசனை இல்லாமல் ஜெபம் பண்ணுறாரோ அப்படின்னு யோசித்து பார்த்தேன். அப்போ ஆவியானவர் சொன்னார், அக்கறை இல்லாமல் இல்லை,
இந்த ஜெபம் கேட்கப்பட்டுருச்சுன்னா, இந்த குறிப்பு இவர் பண்ண குறிப்பின்படி ஜெபம் பண்ணி இந்த ஜெபம் கேட்கப்பட்டுருச்சுன்னா, அதெல்லாம் பை ப்ராடக்ட், அதெல்லாம் ரிசல்ட்டு. நீங்கள் போட்டு தலையை உடைச்சிக்கிட்டு இருக்கீங்களே, உடைக்கவே வேண்டாம். ஆட்டோமேட்டிக்காக அதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் விளைய ஆரம்பிக்கும். நீங்கள் பல ஆண்டுகளாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த ஜெபித்து கொண்டிருக்கிற அந்த நன்மைகள் உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் கொடுக்க ஆரம்பிப்பார். அவைகளையெல்லாம் கொண்டு வரக்கூடிய வல்லமை இந்த குறிப்புகளிலே இருக்கிறது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான், ஏன்னா அவர் ஆழமான வெளிப்பாடு பெற்ற மனுஷன், சாதாரணமான ஆள் கிடையாது. பவுல் எனக்கு தெரிஞ்சு பைபிளில் இருக்கிற மக்கள்லேயே ரொம்ப ஆழமான வெளிப்பாடுகளை பெற்ற ஆள் பவுல் தான். ரொம்ப பயங்கரமான மனுஷன். தேவன் அவருக்கு அப்படியே சமுத்திரம் மாதிரி, சமுத்திரத்தில் இருக்கிற தண்ணி மாதிரி அப்படியே அள்ளி தெளிச்சிருக்கிறார் வெளிப்பாடுகளை, அற்புதமான வெளிப்பாடுகள். அந்த வெளிப்பாடுகள் நிறைந்த மனிதனாக ஜெபிக்கிறார், வெளிப்பாடோடு ஜெபிக்கிறார். எல்லாருக்கும் ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை நீங்கள் என்ன செய்யுங்க ஆண்டவரே, கொடுங்க. அப்படி ஒரு நபருக்குள்ள ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவி ஒரு ஆளுக்குள்ள அந்த ஜெபம் கேட்கப்பட்டு தேவன் அந்த ஆவியை ஒரு நபருக்குள்ள கொடுத்துட்டார்னா அதனுடைய பலன் என்ன, அதனுடைய ரிசல்ட் என்ன, அந்த வசனத்திலே இருக்கு. அந்த ரிசல்ட் என்னன்னா, அந்த வசனத்தையே வாசித்து சொல்லுங்க பார்ப்போம். இது வந்துச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும்னு அங்கே இருக்குது. அது நீங்கள் அடுத்த வசனத்துக்கு போகிறீங்க, அந்த வசனத்திலே சொல்லுங்க. வெரி குட். ஒரு நபருக்குள்ள ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவி வந்துருச்சுன்னா அவர்கள் இந்த வானத்தையும் பூமியும் படைத்த தேவனை அப்படியே வெட்ட வெளிச்சமாய் அறிந்து கொள்வார்கள். அவரை அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவி, அப்படித்தானே போட்டிருக்குது. அவரை அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவி. ஆகவே நான் சொல்லுகிறேன், உங்களுடைய ஜெபத்தில் இது பிரதானமான ஜெபமாக மாறுவதாக. நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தில் ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுங்க, ஒவ்வொரு நாளும் ஆசையோடு ஜெபம் பண்ணுங்க, வாஞ்சையோடு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் உம்மை அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை எனக்கு என்ன செய்யுங்க, கொடுங்க. இப்போ இந்த அறிந்து கொள்ளுதல், அதை பற்றி தான் சொல்ல விரும்புகிறேன் கொஞ்ச நேரம். அறிந்து கொள்ளுதல், தேவனை அறிஞ்சுக்கிறதுனா என்ன, தேவனை அறிகிறதுனா என்ன? சிம்பிளாக சொல்கிறேன். தேவனை அறிகிறதுனா நம்ம நினைக்கிற மாதிரி நமக்கு இந்த அறிவுனாலே புத்தகத்தை படித்து நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், அறிஞ்சுக்கிறோம். யாரோ ஒருத்தர் சொல்கிறத வச்சு நம்ம என்ன செய்கிறோம், அறிஞ்சுக்கிறோம். ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சி நம்ம அறிஞ்சுக்கிறோம். இந்த அறிவு எல்லாமே இன்டலெக்சுவல் நாலேஜ் இல்லையா? நமக்கு அறிவுனாலே இன்டலெக்சுவல் நாலேஜ், அல்லது தமிழில் சொல்லணும்னா மூளை அறிவு. மூளையில் அறிஞ்சுக்கிறது, நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது. அறிதல் என்ற வார்த்தை இருக்குதே, அந்த வார்த்தையை நீங்கள் படிக்கும் போதெல்லாம் மூளை அறிவை நினைக்காதீங்க. வேதம் மூளை அறிவை குறித்து பேசவில்லை. It is not talking about cognitive knowledge அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இன்டலெக்சுவல் நாலேஜ். மூளை அறிவை குறித்து பேசலை. It talks about experiential knowledge. அப்படின்னா என்ன? அனுபவபூர்வமாய் அறிந்து கொள்வது. இப்படி விளங்குற மாதிரி சொல்கிறேன். தேவனை அறிகிறதுனா என்ன தெரியுமா? தேவனை அனுபவிக்கிறது. தேவனை மூளையில் அறிகிறது வேற, தேவனை அனுபவிக்கிறது வேற. நான் சொல்கிறேன், இந்த கட்டடத்துக்குள்ளே உட்காந்துருக்கிற அத்தனை பேரும் தேவனை அனுபவிக்கணும். We must experience God. விளங்குதா உங்களுக்கு? இயேசு தண்ணீரை திராட்சரசமாக மாற்றி கொடுத்த போது அவங்க திராட்சரசத்தின் ருசியை அறிந்தார்களோ இல்லையோ, இயேசுவை அனுபவித்தார்கள். ஆமென். அவர் 5 அப்பம் 2 மீனை பங்கிட்டு கொடுத்த பொழுது அவர்கள் அப்பத்தையும் மீனையும் சாப்பிட்டார்களோ இல்லையோ, அதை ருசித்தார்களோ இல்லையோ, இயேசுவை அனுபவித்தார்கள். They experienced Jesus. வழங்குதா நான் சொல்கிறது? ஸோ we must experience God in our life. ஏதோ மூளையில் அறிகிறது, அது காலேஜில் போய் யூனிவர்சிட்டியில் படித்து அங்கே இங்கே போய் பல புத்தகங்களை படித்து அறியலாம்.
ஆனால் அந்த அறிவு நமக்கு உதவாது. அந்த அறிவு நம்முடைய வாழ்க்கைக்கு உதவாது. We must experience God. என்னுடைய ஜெபமெல்லாம், என்னுடைய வாஞ்சை எல்லாம், நானும் இங்கே உட்கார்ந்திருக்கிற நாம் எல்லாரும் அவரை அனுபவிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையின் அன்றாட வாழ்க்கையில் we must experience God. நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதெல்லாம் பிரச்சனையை அனுபவிக்கிறோம், போராட்டத்தை அனுபவிக்கிறோம், உபத்திரவத்தை அனுபவிக்கிறோம், பாடுகளை அனுபவிக்கிறோம், நெருக்கங்களை அனுபவிக்கிறோம். நான் இயேசுவின் நாமத்தில் இந்த மாலை நேரத்தில் அவருடைய ஊழியக்காரனாக நின்று நான் சொல்கிறேன், தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், இந்த ஜெபத்தை உங்கள் வாழ்க்கையில் உண்மையாக பண்ண ஆரம்பிக்கும் பொழுது நீங்கள் ஒவ்வொரு நாளும் தேவனை அனுபவிப்பீர்கள். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர் என்பதை தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லலை, அறிந்து கொள்ளுங்கள்னு சொல்லலை. என்ன செய்யுங்கள்? ருசிக்கிறது வேற, கர்த்தர் நல்லவர்னு தெரிகிறது வேற. கர்த்தர் நல்லவர்னு காந்திக்கு தாத்தா கூட தெரியும். அவர்கிட்ட இயேசு நல்லவரா? நல்லவர்னு சொல்லுவார். மோடிக்கிட்ட கேளுங்க, இயேசு கெட்டவர்னே சொல்ல மாட்டார். இயேசு யார் தான் சொல்லுவார்? இயேசு நல்லவர்னு இந்தியாவில் இருக்கிற 110 கோடி பேருக்கு தெரியும். இயேசு நல்லவர்னு தெரியும். ஆனால் இயேசு நல்லவர் என்பதை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். நீங்களும் நானும் இயேசு நல்லவர் என்பதை ருசிக்க வேண்டும். ஆமென். ருசிக்கிறதுன்றது வேற. அந்த ருசிக்கிறதுக்கு தான் ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை கர்த்தர் கொடுக்கணும். ஆமென். அது ஆவியானவர் நம்ம கொடுத்தா தான் அதை நம்ம என்ன செய்ய முடியும்னா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். இது விளக்கி சொல்லலாம், நிறைய விளக்கி சொல்லலாம், நிறைய பிரசங்கம் பண்ணலாம், நிறைய டீச் பண்ணலாம். பட் வி மஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நிறைய தெரிஞ்சுக்கிறணும்னு நீங்கள் நினைக்கிறது நல்லது, ஆனால் அதை காட்டிலும் நான் நிறைய அனுபவிக்கணும் ஆண்டவரே. இப்போ ஆரஞ்சு பழத்தினுடைய ருசி எப்படி இருக்கும்? நான் அந்த பார்த்தீங்களா கரெக்டாக சொல்கிறாங்க. இப்போ நான் ஒரு 10 பாயிண்ட் ஆரஞ்சு பழத்தை பற்றி சொல்கிறேன்னு வைங்க. இங்கே நின்று ஒரு 10 பாயிண்ட் சொல்கிறேன். ஆரஞ்சு பழம் மஞ்சள் கலராக இருக்கும் தோல், அதை உரிக்கும் பொழுது உள்ள வெள்ளையாக இருக்கும். அதை வாயில் போடும்போது ஒரு டேஸ்ட் இருக்கும், அதை முழுங்கும் போது இன்னொரு டேஸ்ட் இருக்கும். இப்படியெல்லாம் நான் ஒரு 10 பாயிண்ட் சொல்லி நீங்கள் எல்லாரும் நோட்ஸ் எடுக்கிறதுக்கும் அதே ஆரஞ்சு பழத்தை உங்கள் கையில் கொடுத்து ஆளுக்கு ஒரு சொலையை கொடுத்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டா, நான் இங்கே நின்று பிரசங்கம் பண்ணேன் பாருங்க, கரெக்டாக சொல்லிட்டு கரெக்ட். அதை நான் சொல்லணும்னு நினச்சேன், நீங்கள் சொல்லிட்டீங்க. அதுக்கப்புறம் தேவையில்லைன்றேன். யூ டோன்ட் நீட் a sermon, you don't need a message about God when you really experience him in your life. என்னுடைய வாஞ்சை, என்னுடைய ஜெபம் எல்லாம் இங்கே உட்கார்ந்துருக்கிற அத்தனை பேரும் தேவனை அனுபவிக்கணும், தேவனை வாழ்க்கையில் அனுபவிக்கணும், தேவனை வாழ்க்கையில் அனுபவிக்கணும். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் இன்னார் என்பதை அறிகிறத பற்றி இல்லை, அறிகிறத பற்றி நான் சொல்லலை. ஏன்னா அறிந்த அநேகர் அனுபவிக்காமலே போய்விட்டார்கள். நீங்கள் கொஞ்சமாக அறிஞ்சிருக்கலாம், ஆனால் நிறைய அனுபவிக்கணும். ஒவ்வொரு நாளும் கர்த்தரை நீங்கள் அனுபவிக்கணும். இதை என் வாழ்க்கையில் கர்த்தர் தாங்க செய்தார் அப்படின்னு உங்கள் வாயில் கர்த்தர் சொல்ல வைப்பார். அதான் அனுபவிக்கிறது. இதை எந்த மனுஷனும் என் வாழ்க்கையில் செய்ய முடியாது, யாரும் என் வாழ்க்கையில் செய்ய முடியாது. இதை என் வாழ்க்கையில் கர்த்தரே என் வாழ்க்கையில் செய்தார், அவர் இப்படியெல்லாம் செய்தார் என்று நீங்கள் சொல்லத்தக்க விதத்தில் உங்கள் வாழ்க்கையில் தேவனை அனுபவிக்கணும். எங்கெல்லாம் அறிவுன்னு போட்டிருக்குதோ அதெல்லாம் அந்த அனுபவ அறிவைத்தான் போட்டிருக்குன்றதை தான் நான் சொல்ல விரும்புகிறேன். டோன்ட் திங்க் அபவுட் இன்டலெக்சுவல் நாலேஜ். இந்த மூல அறிவை பற்றியே நினைக்காதீங்க. பவுல் ஜெபிக்கிறார். பவுல் தேவனை அனுபவித்த மனுஷன், வாழ்க்கையில் தேவனை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மனுஷன். அவர் சொல்கிறாரு, ஏராளம் சொல்கிறாரு. நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவு என்ன மூளையில் இல்லை, நான் அனுபவிச்சிருக்கிறேன், என் வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கிறேன். அங்கேருந்து வர்றார். அவர் சொல்கிறார்,
நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை ஒரு அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார் என்று நிச்சயித்திருக்கிறேன். இந்த நிச்சயம் எப்படி வந்துச்சு? அந்த அனுபவத்திலிருந்து வந்தது. ஆமென். ஸோ நான் சொல்கிறேன், இந்த மாலை நேரத்தில் நீங்கள் எல்லாரும் அந்த தேவனை அனுபவிக்கணும். we must experience God. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டோன்னா கடவுளை விட்டு நம்மளை என்ன செய்ய முடியாது, பிரிக்கணும். அவர் சொல்கிறாரு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, இதெல்லாம் ஒரு லிஸ்ட்டு போடுறாரு. இந்த லிஸ்டெல்லாம் என் வாழ்க்கையில் வந்தாலும் என் வாழ்க்கையில் தேவனை நான் அனுபவிச்சுட்டேன் பாருங்கள். அந்த அனுபவித்ததுனால என்ன வேணாலும் என் வாழ்க்கையில் வரட்டும், ஆனால் தேவனை விட்டு என்னை என்ன செய்ய முடியாது, பிரிக்க முடியாது. என் தேவனுடைய அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் அப்படின்னு சேலஞ்ச் பண்ணுறாரு. அந்த விதத்தில் நான் சொல்கிறேன், இங்கே இருக்கிற அத்தனை பேரும் அனுபவிக்கணும், தேவனை அனுபவிக்கணும். நீங்கள் வாயை திறந்து மற்றவங்ககிட்ட பேசும்போது என் தேவன் யாருன்னு எனக்கு தெரியும்யா, என் தேவன் யாருன்னு எனக்கு தெரியும், என் வாழ்க்கையில் நான் அனுபவிச்சிருக்கிறேன், என் வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கிறேன். ஆரஞ்சு பழம் கசக்கும் நீ சொன்னேன்னா அதுக்கு நான் ஒன்றும் செய்ய முடியாது. நான் சாப்பிட்ட ஆரஞ்சு பழம் இனிக்கும், ஏன்னா நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டேன், என் வாழ்க்கையில் நான் அனுபவிச்சிட்டேன். இயேசுவின் நாமத்தில் இந்த 2020 உங்கள் அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட அனுபவங்களை கர்த்தர் கொடுப்பாராக, அப்படிப்பட்ட அனுபவங்களை கர்த்தர் கொடுப்பாராக. லிட்ரலாக ஜெபம் பண்ணுங்க, ப்ராக்டிக்கலாக ஜெபம் பண்ணுங்க, திரும்ப திரும்ப ஜெபம் பண்ணுங்க, வாஞ்சையோடு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் உம்மை என் வாழ்க்கையில் அனுபவிக்கணும் ஐயா, உம்மை என் வாழ்க்கையில் அனுபவிக்கணும். இயேசு சொல்கிறாரு, நித்திய ஜீவன் நித்திய ஜீவன் சொல்கிறோம்ல, நித்திய ஜீவன் என்னங்க? உண்மையாக நான் சொல்லட்டுமாம்மா, உங்கள் எல்லார் கையிலையும் மைக்கை கொடுத்து உங்களை பிரசங்கம் பண்ண விட்டுறலாம். அவ்வளோ அருமையாக பதில் சொல்கிறீங்க, எக்ஸலண்ட் குரூப்பு. ஏன்னா நித்திய ஜீவன்னா பொதுவாக என்ன சொல்லுவாங்க, இப்போ நீங்கள் இங்கே நான் சொன்ன சப்ஜெக்டை வச்சு சொல்கிறீங்க, சரி சந்தோஷம். ஆனால் பொதுவாக நித்திய ஜீவன்னா என்ன அர்த்தம் தெரியுமா மக்கள்? நித்திய ஜீவன்னா பரலோகம். நித்திய ஜீவன்னா என்னது? பரலோகம். பரலோகம் தான் நித்திய ஜீவன் சொல்லி வச்சுருக்குறாங்க, யோசிக்கிறாங்க. நீங்கள் வேதத்தை நல்லா கொஞ்சம் ஆழமாக வாசித்து பார்த்தீங்கன்னா நித்திய ஜீவன்னாலே பரலோகம்னு அர்த்தம் கிடையாது. நித்திய ஜீவன் என்பது இங்கே ஆரம்பிக்கிறது, பரலோகத்தில் முடியுது. இங்கேருந்து ஆரம்பித்து எங்கே முடியுது? பரலோகத்தில் போய் முடியுது. வெறும் பரலோகத்துக்கு போன பிறகு தான் நித்திய ஜீவன் நினைக்காதீங்க. நித்திய ஜீவன் இங்கேயே என்ன செய்கிறது? ஆரம்பிக்கிறது. அந்த நித்திய ஜீவன் என்ன, நித்திய ஜீவன் என்னன்னு மக்கள் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் சொன்ன வசனம், ஒன்றான உம்மையும் நீர் அனுப்பினவராகிய உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் அனுபவிப்பதே நித்திய ஜீவன். வழங்குதான் உங்களுக்கு. அறிகிறதுனா மூளையில் இல்லை, அனுபவிக்கிறது, அனுபவிக்கிறது அதுதான் நித்திய ஜீவன். அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நித்திய ஜீவன் உங்கள் வாழ்க்கையில் ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். நித்திய ஜீவனுக்குள்ளே என்ட்ராயிட்டிங்கன்னு அர்த்தம். நித்திய ஜீவன் உங்கள் வாழ்க்கையில் அருமையான கிரியை செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். ஸோ பவுல் அதுக்காக ஜெபிக்கிறார். முதலாவது குறிப்பு அதுதான், ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தார். அந்த ஆவி உங்களுக்குள்ளே வரும்போது நீங்கள் தேவனை என்ன செய்ய ஆரம்பிப்பீங்க? இப்போ எத்தனை பேருக்கு தேவனை அனுபவிக்கணும்னு விருப்பம் வந்துருச்சு? அப்போ தேவனை அனுபவிக்கணும்னா என்ன செய்யணும்? என்ன நடக்கணும்? ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற அந்த ஆவியை யார் தான் தர முடியும்? கர்த்தர் தான் தர முடியும். கர்த்தர் தான் தரணும்னா நீங்கள் என்ன செய்யணும்? அதுக்காக ஜெபிக்கணும், அதுக்காக என்ன பண்ணணும்? அப்போ அதுலேருந்து நம்ம அதான படிச்சுக்கிறோம். பவுல் ஜெபித்து இருக்கிறாருன்னா அப்போது ஜெபம் பண்ணால் தான் நடக்கும், கதை நடக்கும். அதுக்காக ஜெபிக்கணும். நம்ம ஜெபமெல்லாம் சட்டை பேண்ட்டை கொடுங்க ஆண்டவரே, சட்டையை கொடுங்க ஆண்டவரே, சேலையை கொடுங்க ஆண்டவரே, ஜிமிக்கை கொடுங்க ஆண்டவரே, அந்த இதை கொடுங்க ஆண்டவரே, அதை கொடுங்க ஆண்டவரே. இப்போ இப்படியே காலத்தை என்ன செய்யக்கூடாது? ஓட்டக்கூடாது.
இதுலேயே நம்ம ஜெப வாழ்க்கை இதுலேயே என்ன செஞ்சிடும். இப்போ பெரிய லிஸ்ட்டு, பலசரக்கு கடையில் லிஸ்ட்டு வச்சுருக்கிற மாதிரி மிளகு 100, ஜீரகம் 50, கடுகு 100, வெந்தயம் 100, இப்படியே இப்படி காலத்தை கிறிஸ்தவ மக்கள் இப்படி ஓட்டுற மாதிரியே ஓட்டக்கூடாது. கொஞ்சம் ஆவிக்குரிய ஆழங்களுக்குள்ளே போகும்படி கர்த்தர் உங்களுக்கு ஒரு அழைப்பை கொடுக்குறார், ஜெபிக்கிறார். ரெண்டாவது என்ன குறிப்புக்காக ஜெபம் பண்ணுறார் என்றால், வெரி குட். செகண்ட் ப்ரேயர் ரெக்வஸ்ட் என்னென்னா, பிரகாசமுள்ள மனக்கண்களை எல்லாருக்கும் தாங்க ஆண்டவரே. முதல் குறிப்பு, ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை தாங்க. ரெண்டாவது குறிப்பு, எல்லாருக்கும் பிரகாசமுள்ள மனக்கண்களை தாரும். அதாவது மனக்கண் உள்ளே இருக்கிற மனக்கண்கள், ஸ்பிரிச்சுவல் ஐஸ் என்று ஆங்கிலத்தில் தான், ஆவியின் கண்கள், ஆவிக்குரிய கண்கள், மனக்கண்கள். இந்த மனக்கண்கள் பொதுவாக இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் குருடாக இருக்கிறது. நல்லா கவனிங்க. இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் மனதை என்ன பண்ணியிருக்கிறான்னா, அந்த கண்ணு குருடாக்கப்பட்டிருக்கு. இப்போ நம்ம எல்லாரும் இயேசுவை என்னைக்கு ஆண்டவராக ஏற்றுக்கொண்டோமோ அன்னைக்கு குருடாக இருந்த கண்ணு திறந்துருச்சு. குருடாக இருந்த கண்ணு என்ன செஞ்சிருச்சு? திறந்துருச்சு. ஆனால் டிம்மாக இருக்கு. அது என்ன ஆக வேண்டியது இருக்குது? அந்த கண் தெரியாத ஒரு மனுஷன் கண்ணில் இயேசு கையை வைக்கிறார். கையை வச்சுட்டு, இப்பொழுது என்ன காண்கிறாய் அப்படின்னு கேட்குறாரு. என்ன சொல்கிறான் அவன்? மனுஷன் எல்லாம் மரமாக தெரியுது. நிறைய பேருக்கு அது வேறு மாதிரி தெரியுது. மனுஷன் கடவுள் மாதிரி தெரியுது, கடவுள் மனுஷன் மாதிரி தெரியுது, பிசாசு கடவுள் மாதிரி தெரியுது. நிறைய பேருக்கு அப்படி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு, ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு. ஏன்னா கண்ணு திறக்கப்பட்டுருச்சு. ஆனால் எப்படி தெரியுதுன்னா, அது என்ன செய்ய வேண்டியது இருக்குதுன்னா, அதுக்கு என்ன செய்யணும், அதுக்கு என்ன நடக்கணும் அப்படின்னா, இயேசு ரெண்டாவது முறை கையை வைக்கணும். We need a second touch. ஆமென். ஃபஸ்ட்டு டச்சு நம்ம எல்லாருக்கும் கிடச்சிருச்சு. நம்ம எல்லாருக்கும் இப்போ என்ன தேவை? ஒரு இரண்டாவது தொடுதல், தேவனுடைய தொடுதல் நம்ம எல்லாருக்கும் தேவையாக இருக்கிறது. கண்கள் பிரகாசிக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் 2 காரியம் நடக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அது என்னென்னா, நீங்கள் 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4வது வசனம் நினைக்கிறேன், எடுத்து வாசிங்க. 1 தீமோத்தேயு 2:4. எல்லா மனுஷரும் நம்பர் 1 ரட்சிக்கப்படவும், நம்பர் 2 சத்தியத்தை அறிகிற. ரட்சிக்கப்படும் போது கண்ணு திறக்கப்படுகிறது. சத்தியத்தை அறிகிற அறிவை அடையும் போது கண்ணு பிரகாசம் அடைகிறது. வழங்குதா உங்களுக்கு? ரட்சிக்கப்படும் போது கண்கள் திறக்கப்படுகிறது. சத்தியத்தை அறிகிற அறிவை அடையும் பொழுது கண்கள் பிரகாசம் அடைகிறது. ஸோ அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெபிக்கிறார். எத்தனை பேர் ஜெபம் பண்ணியிருக்கிறீங்க? இந்த ஜெபம் உங்கள் வாழ்க்கையில் பண்ணியிருக்கீங்களா? ஆண்டவரே, எனக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தாரும் ஐயா. என்னுடைய மனக்கண்கள் இன்னும் பிரகாசமாகட்டும். என் வீட்டுக்காரருடைய மனக்கண்கள் இன்னும் பிரகாசமாகட்டும். என்னுடைய மனைவியினுடைய மனக்கண்கள் இன்னும் பிரகாசமாகட்டும். என் பிள்ளைகளுடைய மனக்கண்கள் இன்னும் பிரகாசமாகணும். ஆண்டவரே, ஜெபம் பண்ணி பாருங்க. ஒரு சில நாளையில் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். நீங்கள் உங்கள் ஆசையோடு சின்சியராக ஜெபம் பண்ணி பாருங்கள். இந்த ஜெபமெல்லாம் பவர்ஃபுல்லான ஜெபம், இந்த ஜெபமெல்லாம் வல்லமையான ஜெபம் வாழ்க்கையில் மகத்தான மாற்றங்களை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரும். பாருங்கள், அவர் ஜெபிக்கிறார். இதான் 2வது ஜெப குறிப்பு. அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்கணும். பிரகாசமுள்ள மனக்கண்ணை எதுக்கு கொடுக்கணும்? ஒய் அப்படின்னா அதுக்கு முந்தின வரியை வாசிங்க.
இல்லை அதெல்லாம் வேண்டாம், அதுக்கு கொஞ்சம் கீழே, விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் அதுக்கும் கீழே, நம்முடைய வல்லமையின் அதுக்கும் கீழே. நீங்கள் அறியும் எகெயின் அவர் எங்கே தான் வர்றாரு? ஏதோ சில விஷயங்களை நீங்கள் என்ன செய்யணும்? அறியணும்னா என்னன்னு சொன்னேன்? ஆமாம், இந்த அறிவுன்ற வேர்டே கிரீக்கில் அறிவுன்ற வேர்டு வந்து வெறும் நாலேஜ், நம்ம மூளை அறிவை பற்றி பேசலை. யூ மஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சம் திங்ஸ் இன் யுவர் லைஃப். அதுதான், அதைத்தான் அறிவுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் சில விஷயங்களை அனுபவிக்கணும். அதை அனுபவிக்கணும்னா உங்களுடைய மனக்கண்கள் என்ன ஆக வேண்டும்? பிரகாசம் அடையணும். மனக்கண்கள் பிரகாசம் அடையணும். ஒரு 3 காரியங்களை நீங்கள் அனுபவிக்கணும்னு அந்த இடத்துல ஜெபிக்கிறார். 3 விஷயத்தை நீங்கள் அறியணும், 3 விஷயத்தை நீங்கள் அறியணும்னு அதுக்காக ஜெபிக்கிறார். அந்த 3 பாயிண்ட் என்ன வாசிங்க? அந்த 3 பாயிண்ட் என்னன்னு பாருங்க. எபேசியர் 1:18 வாசிங்க. நம்பிக்கை இன்னதென்றும் அண்டர்லைன் பண்ணுங்க. இன்னதென்றும் வழங்குச்சா உங்களுக்கு? இந்த ஒரு முதலாவது இன்னதென்றும் வாசிங்க. மறுபடியும் அந்த வார்த்தை வருதா? இன்னதென்றும். வாசிங்க. இன்னதென்றும். 3 இன்னதென்றும் வந்துருச்சா? 3 காரியம். இந்த 3 காரியத்தை நீங்க அறியணும். இந்த 3 காரியத்தை நீங்க அனுபவிக்கணும்னா உங்களுக்கு என்ன வேண்டியது இருக்குது? பிரகாசமுள்ள மனக்கண்கள் வேணும். நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில், இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும் கர்த்தர் பிரகாசமுள்ள மனக்கண்களை தருவாராக. நம்ம சின்சியராக ஜெபம்னா கர்த்தர் கொடுப்பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். இந்த 3 காரியத்தை விசுவாசிகள் ஒவ்வொருத்தரும் அனுபவிக்கணும். தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் இதை அனுபவிக்கணும். அப்போ அது ஆவியானவர் வெளிப்படுத்தி தானே பவுல் எழுதுகிறார். பவுலா மூளையிலிருந்து எழுதலையே, ஆவியானுடைய வெளிப்பாடு. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் இதை அனுபவிக்க வேண்டும். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் இது நடக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஸோ எல்லாத்தையும் நமக்கு பேசுறதுக்கு நேரம் இல்லை. முதலாவது காரியம் என்னன்னு பாருங்க. பிரகாசமுள்ள மனக்கண்கள் வரும்போது என்ன நடக்குது? 18வது வசனம் மறுபடி. தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். அவர் நம்மை அழைச்சதுனால நம்ம எல்லாருக்கும் என்ன உண்டாயிருக்கிறதாம்? அப்படி நம்பிக்கை உண்டாயிருக்குன்றதை நம்ம என்ன செய்யணுமா? அறியணும். அந்த நம்பிக்கையை நம்ம வாழ்க்கையில் அதுக்காகத்தான் ஜெபம் பண்ணுறார். இந்த உலகத்தில் 3 விதமான கூட்டத்தார் இருக்கிறாங்க. 3 விதமான கூட்டத்தார் நம்பிக்கையை பொறுத்தளவில். ஒன்று நம்பிக்கையே இல்லாதவர்கள், நம்பிக்கையற்றவர்கள், எந்த நம்பிக்கையும் இல்லை. அப்படி ஒரு கூட்டம் இருக்கிறாங்க உலகத்தில். 2வது ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. யார் மேலே நம்பிக்கை இருக்குதுன்னா தங்கள் மேலேயும் மற்றவங்க மேலேயும் நம்பிக்கை வச்சுருக்கிறாங்க. மனிதர்கள் மேலே நம்பிக்கை வைக்கிற கூட்டம் 2வது கூட்டம். 3வது கூட்டம்தான் கர்த்தர் மேலே நம்பிக்கை வைக்கிற ஒரு கூட்டம், கர்த்தரை நம்புகிற ஒரு கூட்டம். இந்த 3 கூட்டத்தில் நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்றதை இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. சரியா? அதுதான் சொல்லி நான் முடிக்க போகிறேன். முதல் கூட்டம் என்ன? நம்பிக்கையே கிடையாது. இந்த நம்பிக்கையே இல்லாத ஒரு கூட்டம் இருக்குது பாருங்கள். அவங்களுடைய மென்டாலிட்டி, அவங்களுடைய மைண்ட் செட் எல்லாம் மற்றவர்களை காட்டிலும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இந்த நம்பிக்கையற்றவர்களாக இந்த உலகத்தில் வாழுகிறவர்கள் முதலாவது தங்களை எல்லார்கிட்ட இருந்தும் தனிமைப்படுத்திக்கிடுவாங்க. யாரோடையும் அதிகமாக என்ன செய்ய மாட்டாங்கன்னா ஒட்ட மாட்டாங்க, பேச மாட்டாங்க.
தங்களை தாங்களே தனிமைப்படுத்திக் கொள்கிறவர்கள். They don't talk with others. அவர்கள் மற்றவர்களோடு பழகுவதையோ மற்றவர்களோடு பேசுவதையோ விரும்ப மாட்டார்கள். எப்பையும் தனியாக இருப்பாங்க. அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம் அவங்களுக்கு என்ன இல்லாமல் போச்சு. வாழ்க்கையில் நம்பிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இல்லை, we need hope. நம்பிக்கை இல்லைன்னா ரொம்ப பரிதாபம். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் இருக்குது இந்த உலகத்தில், நம்பிக்கையே இல்லாத ஒரு கூட்டம். அப்படிப்பட்டவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் அவங்க என்னன்னா, இந்த உலகமே என்னை கைவிட்டுருச்சு, இனி இந்த உலகத்தில் என்னை தூக்கி விடுறதுக்கு ஆளே இல்லை. இந்த எண்ணம் திரும்ப 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 உள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். கைவிடப்பட்ட ஒரு உணர்வு. யாரும் கிடையாது இந்த உலகத்தில், எனக்கு யாரும் கிடையாது. கடவுளை பற்றி சுத்தம், கடவுளை பற்றி நினைக்கவே மாட்டாங்க. உலகத்தில் இருக்கிற மனுஷனும் யாரும் கிடையாது, எனக்கு யாரும் கிடையாது. கைவிடப்பட்ட ஒரு உணர்வு. அது மாத்திரம் இல்லை, அவர்களுடைய எண்ணம் என்னன்னா, எனக்கு வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு, இனி எனக்கு இந்த உலகத்தில் என்ன இல்லை, வாழ்க்கையே இல்லை. எனக்கு தெரியாது, ஒருவேளை இங்கே யாராவது இப்படிப்பட்ட எண்ணத்தோடு உட்காந்துருந்தீங்கன்னா உங்களோட கர்த்தர் பேச விரும்புகிறார். உங்களுக்காகத்தான் என்னை அனுப்பியிருக்கிறார். நீங்கள் அப்படிப்பட்ட எண்ணத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் உங்களை தூக்கி விடுறதுக்கு இந்த உலகத்தில் ஒருத்தர் இருக்கிறார். உங்கள் கரம் பிடித்து உங்களை மேலே உயர்த்துறதுக்கு ஒருவர் இருக்கிறார். நம்பிக்கையற்ற ஒரு நிலையில் நீங்கள் இந்த உலகத்தில் வாழ வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இந்த குரூப் ஒரு குரூப், என்னது, நம்பிக்கையே இல்லாத ஒரு குரூப். அடுத்த குரூப் என்ன சொன்னேன், இவங்களுக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருக்குது, ஆனால் நம்பிக்கையை தவறான இடத்துல வச்சிருக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு ஷாக் கொடுக்கணும்னா இந்த குரூப் இருக்குது பாருங்கள், இது இந்த நம்பிக்கை இல்லாத குரூப்பை விட டேஞ்சரஸ் குரூப்பு இது. எது? ஆபத்தான குரூப் என்று நான் சொல்லவில்லை, வேதம் சொல்லுகிறது. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளும் அவர்களை அறியாமல் இந்த குரூப்புக்குள்ள ஃபால் ஆகிறதுக்கு, விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இஃப் we are not careful enough, நம்ம கவனம் இல்லாமல் இருந்துட்டோம்னா இந்த குரூப்பில் போய் விழுந்துடுறதுக்கு என்ன உண்டு. இந்த இடத்துக்கு போகிறதுக்கு நம்முடைய மைண்ட், நம்முடைய எண்ண அளவில், நம்முடைய சிந்தை அளவில் இந்த பகுதி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வேதம் இதை பயங்கரமாக எச்சரிக்குது. நான் உங்களுக்கு அதை காண்பிக்க விரும்புகிறேன். இது ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு இந்த டேஞ்சர் இருக்குதுன்றதை நான் காண்பிக்க விரும்புகிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இந்த ஒரு ஆபத்து இருக்குன்றதை நான் காண்பிக்க விரும்புகிறேன். வாசிப்போம். எரேமியாவின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 5-6 வாசிங்க. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை, நம்பிக்கையை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம், கவனிங்க. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புய பலமாக்கி கொண்டு பயங்கரமான வேர்டு. மனுஷன் மேல நம்பிக்கை வைக்கிறான். நம்பிக்கை இருக்கு, இவன் நம்பிக்கை இல்லாதவன் இல்லை, நம்பிக்கை இருக்கு. ஆனா தன்னுடைய நம்பிக்கையை தவறான ஒரு இடத்துல மனிதன் மேல வைக்கிறான். நமக்கும் அப்படி வைக்கக்கூடிய ஆபத்து நமக்கும் இருக்கிறது. ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு இருக்குது, தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்குது. எப்படி சொல்றீங்க பாஸ்டர்? அந்த வசனத்திலே இருக்குது. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து
மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு என்னங்க? அப்ப இதுக்கு முன்னால அவர் யார்கிட்ட தான் இருந்தாரு? இருந்தா தானே விலக முடியும். விலகுதா உங்களுக்கு? இருந்தா தானே விலக முடியும். இவர் கர்த்தரோடு இருந்தா தானே விலக முடியும். கர்த்தரோடு இருந்தவர், கர்த்தரோடு இருந்த மனுஷன், கர்த்தருடைய பிள்ளை, ஆண்டவரை நம்பின மனுஷன், ஆண்டவரை விசுவாசத்த மனுஷன், ஏதோ ஒரு பாயிண்ட்ல, ஏதோ ஒரு இடத்துல, ஏதோ ஒரு பகுதியில் கர்த்தரை நம்பாம தங்களுடைய நம்பிக்கையை யார் மேல வச்சுட்டாங்க? மனுஷன் மேல வச்சுட்டாங்க. இது என்னன்னா, மனுஷனுக்கு இருக்கிற ஒரு பெரிய வீக்னஸ் என்னன்னா, எத்தனை முறை ஏமாற்றப்பட்டாலும் மறுபடியும் யார் மேல தான் நம்பிக்கை வைக்கிறாங்க. பயங்கரமான வேர்டை கர்த்தர் பயன்படுத்துகிறார். அப்படிப்பட்டவர்களை என்னன்னு சொல்றாரு? ரொம்ப டேஞ்சர். ஸோ கர்த்தர் நம்மை காக்க வேண்டும். கர்த்தர் நம்மை காக்கணும். மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு, அப்படின்னா நான் சமாளிச்சுக்கிருவேன், எனக்கு எல்லாம் இருக்கு, நான் பார்த்துக்கிருவேன். அந்த எண்ணம் ஒருவேளை வெளியே சொல்ல மாட்டாங்க, பட் அது எங்கே இருக்கும்? இருதயத்துக்குள்ளே இருக்கும். வெளியே சொல்ல மாட்டாங்க. இப்போ கர்த்தர் என்னன்னா, நம்ம வெளியே பேசுகிற பேச்சை பார்க்கறது இல்லை. எதைத்தான் பார்க்குறாரு? அப்படியே பார்த்து பழகிட்டார். என்ன பண்ணுறது? அவரை மாற்றவே, நான் சொல்கிறத கவனிங்க ஆண்டவரே, கவனிக்கவே மாட்டேன், அதை நான் கேட்கவே மாட்டேன். உள்ள நீ என்ன நினைக்கிற? What do you think? What do you think? ஸோ வாழ்க்கையில் ஒரு நாளும் ஒருபோதும் மனுஷன் மேலே என்ன வச்சிடாதீங்க? நம்பிக்கை வச்சிடாதீங்க. மனுஷன் மேலே நம்பிக்கை வைக்காம. கர்த்தர் மனிதர்கள் மூலமாகத்தான் நமக்கு உதவி செய்கிறார், அது வேற. மனிதர்களைத்தான் கர்த்தர் பயன்படுத்துகிறார் என்பது உண்மை. ஆனால் நம்ம நம்பிக்கை யார் மேலே இருக்கக்கூடாது? மனுஷன் மேலே இருக்கக்கூடாது. நம்முடைய நம்பிக்கை கர்த்தர். கர்த்தர். ஒருவேளை மனுஷன் மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் ஒருவேளை ஏமாற்றப்பட்டு வருத்தத்தோடு இந்த இடத்துல இருக்கலாம். கவலைப்படாதீங்க, நல்லது. இப்போமாவது பாடத்தை என்ன செய்யுங்க? கற்றுக்கொள்ளுங்க. உங்கள் ட்ரஸ்ட்டை, உங்கள் ஹோப், உங்களுடைய நம்பிக்கை கர்த்தர் மேலே வரட்டும். நான் சொல்கிறேன், இந்த மாலை நேரத்தில் கர்த்தர் உங்களை ஒரு நாள் ஏமாற்ற மாட்டார். கோடி கோடி மக்கள் கர்த்தர் மேலே நம்பிக்கை வைத்து வாழ்ந்திருக்கிறார்கள். உங்களையும் கர்த்தர் வாழ வைப்பார். உங்களையும் கர்த்தர் வாழ வைப்பார். நான் சொல்கிறேன், உங்களை கர்த்தர் ஏமாற்றவே மாட்டார். கர்த்தர் ஒருவரையும் ஒரு நாளும் ஏமாற்றாதவர். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ, அவர் உண்மை உள்ள. அதுதான் சொல்லி முடிக்க போகிறேன். நீங்கள் கர்த்தரை நம்பலாங்க. நம்பத்தக்கவர், உண்மை உள்ளவர், சொன்னதை செய்பவர். ஆமென். நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். நெவர் 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 நெவர். கர்த்தரை நம்புங்க. அடுத்த வசனத்தை வாசிங்க. 6வது வசனம். எவன் மனுஷன் மேலே நம்பிக்கை வச்சு மாம்சமானதை தன்னுடைய புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகின அந்த மனுஷன் அந்தர வெளியே கரளையை போன செடியை போல் இருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்திரத்தின் வறட்சியான இடங்களிலும், வனாந்திரமே வறட்சி. வனாந்திரமே என்னது? இவர் எங்கே இருக்கிறாரு? வறட்சியிலும் வறட்சி, இருக்கிறதுலே வறட்சி. அதான் முடிவு, மனுஷனை நம்புகிறவருடைய முடிவு. ஆகவே ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இந்த ஆபத்து இருக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இந்த ஆபத்து இருக்கிறது.
எந்த மனிதன் மேலும் நம்பிக்கை வைக்காதீங்க. உங்கள் திறமையின் மேலேயும் நம்பிக்கை வச்சிடாதீங்க. உங்கள் கெட்டிக்காரத்தனத்தின் மேலேயும் நம்பிக்கை வச்சிடாதீங்க. உங்களுடைய அதான் மாம்சமானதை தன் புயபலமாக்குறது. திறமை இருப்பது நல்லது, பணம் இருப்பது நல்லது, அறிவு இருப்பது நல்லது, வேலை இருப்பது. உங்கள் வேலையை கூட நம்பாதீங்க. ஆமென். எங்கள் சர்ச்சில் நான் அடிக்கடி பிரசங்கம் பண்ணுவேன். வயசானவங்களுக்கு சொல்லுவேன், உங்கள் பிள்ளைகளை நம்பாதீங்க. என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க? உண்மையாக தான் சொல்ல. என்னம்மா, பிள்ளைகளை நம்பாதீங்க. என் பிள்ளை என்னை காப்பாற்றிடுவான், காப்பாற்றவே மாட்டான். ஏன்னா அப்படி நம்பினவங்கெல்லாம் அழுதுகிட்டு இருக்காங்க. அப்படி பிள்ளையை நம்பினவங்க, நான் பெற்று, நான் வளர்த்து, நான் ஆளாக்கி, அதெல்லாம் அது உங்கள் கடமை, அது பெற்றோருடைய கடமை. நம்ம கண்டிப்பாக பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டும். நாம் பெற்ற பிள்ளைகளுக்கு நாம் செய்யணும். ஆனால் நம்ம ஒருபோதும் பிள்ளைகளை நம்பி வாழக்கூடாது. வயசானவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா அநேக வயதான மக்கள், நான் சர்ச்சில் இருக்கிற பாஸ்டராக இருக்கிறதுனால அநேக மக்கள் அழுகிறத நான் பார்க்குறேன். அநேக வயதான பெற்றோர் பிள்ளைகளை நம்பி, இவனை நம்பி தாயா நான் இருந்தேன்றாங்க. நான் யாரும் இருக்க சொன்னது உங்களுக்கு? அவனை நம்பி உங்களை யார் இருக்க சொன்னது? நீங்கள் நம்ப வேண்டியது கர்த்தரை. கர்த்தரை நம்பினீங்கன்னா அவனை அவர் மாற்றுவார். வழங்குதான் உங்களுக்கு? உங்கள் பையனை பையனை விட்டு அந்த பையனை கட்டி இருக்குதே ஒன்று, அதை மாற்றணும். அதை சொல்லுங்கன்றாங்க அம்மா. இதெல்லாம் யார் தான் செய்கிறது? நம்பாதீங்க. நான் சொல்கிறேன், நம்பாதீங்க. பிள்ளைய நம்பாதீங்க. பிள்ளைகள் இருக்கட்டும், பிள்ளைகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நீங்கள் சொல்லுங்கள், என்னை கர்த்தர் காப்பார். என்னுடைய ஜீவகாலம் மட்டும் கர்த்தர் என்னை கைவிட மாட்டார், என் நம்பிக்கை கர்த்தர் அப்படின்னு சொல்லி பாருங்க. உங்கள் பிள்ளைகளை கவனிக்கிற பிள்ளைகளாக அவர் மாற்றுவார். நீங்கள் அழுதோ, அடிஞ்சோ, சத்தம் போட்டோ, சண்டை போட்டோ, மல்லுக்கட்டியோ, பேசியோ, அதை பண்ணியோ, இதை பண்ணியோ, இந்த மாம்சத்திலேயே இறங்காதீங்கன்றேன். மாம்சத்தில் நீங்கள் இறங்கி நான் ஒரு கை பார்க்குறேன் அப்படின்னு இறங்கிடுறாங்க பாருங்கள், நடக்கவே நடக்காது. தீர்க்க தரிசனம் நம்பர் 1. தீர்க்க தரிசனமாக சொல்லிட்டு போகிறேன், இதெல்லாம் நடக்காது, இதெல்லாம் நடக்காது. எத்தனையோ பார்த்துட்டோம் நம்ம. உங்கள் நம்பிக்கை கர்த்தர் மேலே இருக்கட்டும். நான் சொல்லிட்டு போகிறேன், இன்றைக்கி கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. பழகிருங்க. சின்ன வயசுலேருந்தே, இளம் வயசுலேருந்தே கர்த்தரை நம்பி பழகிருங்க. நீங்கள் சோறு ஊட்டும் போதே அவனை நம்புறது. நீங்கள் அந்த சோறு ஊட்டும் போதே மனசுக்குள்ளே, இவன் நல்லா இருக்கட்டும் ஆண்டவரே, இவன் நல்லா வாழட்டும், ஆனால் என் நம்பிக்கை இவன் மேலே. கர்த்தர் கைவிட மாட்டாருங்க. எந்த பிள்ளையை காட்டிலும் கர்த்தர் பெரியவர். உங்கள் பிள்ளைகள் யாரை காட்டிலும் கர்த்தர் மகா பெரியவர். அந்த ஒரு ஆழத்துக்குள்ளே வாங்க. அதெல்லாம் ஒரு ஆழமான ஒரு வாழ்க்கை. இது ஒரு மேலோட்டமான வாழ்க்கை கிடையாது, இது ஒரு ஆழமான வாழ்க்கை. ஏன்னா உலகமே பிள்ளையை நம்பிக்கிட்டு இருக்கும்போது நம்ம கர்த்தரை நம்புறதுன்றது கொஞ்சம் டீப்பாக உள்ளே போகிற வாழ்க்கை. அப்படி உள்ளே போகிறவங்களால தான் அப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்து வாழ முடியும். ஸோ கர்த்தரை நம்புங்க. ஏன்னா அடுத்த வசனம் சொல்லு, அடுத்த வசனம் பாருங்கள், அடுத்த வசனம் 7. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமே இல்லாமல். வருத்தமே பட மாட்டீங்க. வருத்தம் இல்லாமல் இருக்கணும்னா இதான் வழி. ஆழமாக போங்க, கொஞ்சம் ஆழத்துக்கு போங்க. கர்த்தரை உறுதியாய் பற்றி உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மை நம்பி இருக்கிறபடியால் இல்லை,
என்ன வார்த்தை தமிழில் எவ்வளோ அழகாக போட்டுருக்காங்க. உண்மை இல்லை, உண்மையும் இல்லை. சிலர்கிட்ட சொல்லுவாங்க கர்த்தரையும் நம்புகிறோம் பிரதர். இந்த கர்த்தரையும் நம்பக்கூடாது. சிலர் வீட்டில் பார்த்தீங்கன்னா காந்தி, புத்தர், இயேசு, அப்புறம் அது, அப்புறம் இது எல்லாம் நம்மகிட்டே காமிப்பாங்க. பாருங்கள் எல்லாம் இருக்காங்க ஐயா, எங்களுக்கு இதுதான் இல்லை. பாருங்கள் நாங்கள் எல்லாரையும் கும்பிட்றோம். அது அவங்க அப்படி ஃபோட்டோ வச்சுருக்காங்க. நம்ம ஆவிக்குரியவர்கள் உள்ள நம்பிக்கையை கர்த்தர் மேலேயும் வச்சுட்டு இங்கே மனுஷன் மேலேயும் கொஞ்சம் உள்ளே போயிடும். சில நேரம் அப்படி நம்ம மைண்டு மனுஷ மனது தானே, நம்ம அந்த வழியில் வந்தவங்க தானே, நம்முடைய மனசு அப்படி போயிடும். ஸ்ட்ராங்காக இருக்கணும். உண்மையே என்ன வேர்டு பாருங்க, உண்மையே நம்பி இருக்கிறபடியால் அவனை பூரண சமாதானத்துடன் 100 வயசானாலும் காத்துக்கொள்ளுவார். எத்தனை வயசானாலும் காத்து. உண்மையே நம்பி இருக்கிறேன். இப்போ மறுபடி முடிக்கிறேன். நம்ம அந்த ஜெபத்துக்கு போயிடலாம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 18 மறுபடி வாசிங்க. நமக்கு நம்பிக்கை இருக்குது, உண்டாயிருக்குதுன்னா எதனால் உண்டாயிருக்குது? நமக்கு நம்பிக்கை எதனால் உண்டாயிருக்குதான்? நம்ம ரொம்ப பரிசுத்தவான்றதுனால இல்லை, நம்முடைய பரிசுத்தத்தினால நமக்கு நம்பிக்கை உண்டாயிருந்துச்சுன்னா அது நம்பிக்கை கிடையாது. அந்த நம்பிக்கையெல்லாம் மணல் மேல் கட்டின வீடு. நம்ம பரிசுத்தமாக இருக்கணும், ஆனால் நம்ம பரிசுத்தத்தினால நமக்கு நம்பிக்கை இல்லை. அவர் என்னை அழைச்சதுனால எனக்கு நம்பிக்கை உண்டாயிருக்கிறது. யோசித்து பாருங்க. இந்த வானத்தையும் பூமியும் படைத்தவர், அண்ட சராசரங்களை சிருஷ்டித்தவர், வார்த்தையினால் சிருஷ்டித்தவர், நட்சத்திரங்களை எல்லாம் பேர் சொல்லி அழைக்கிறவர் உங்களை அழைச்சாராங்க. நான் உன்னை பேர் சொல்லி என்ன செய்தேன்? நம்ம யார், அவர் யார்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நம்மை அழைத்தார், உங்களை அழைச்சார். என்னை அழைச்சார்ன்றதுக்கு என்ன கேரண்டி பாஸ்டர், என்ன ஆதாரம்? என்னை கர்த்தர் அழைத்தார்னோடனே நமக்கு இன்னொன்னையும் சொல்லிடுறேன். அழைத்தார்னோடனே நமக்கு உடனே மைண்டுக்கு வர்றது என்னன்னா, ஊழியத்துக்கு அழைச்சிருக்காரு பிரதர், அவரை அது ஊழிய அழைப்பு. நான் இப்போ பேசுகிறது ஜெனரல் காலிங், பொதுவான அழைப்பு. எல்லாரையும் கர்த்தர் அழைச்சிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை முன் குறித்திருக்கிறார், எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். அப்போ யாரெல்லாம் நீதிமான் ஆயிட்டாங்களோ அவங்கெல்லாம் அழைப்பு பெற்றவர்கள். யாரையெல்லாம் கர்த்தர் நீதிமானாக்குனாரோ, அதாவது யாரையெல்லாம் கர்த்தர் ரட்சித்தாரோ அவர்கள் எல்லாருமே என்ன செய்யப்பட்டவர்கள்? அந்த ஜெனரல் காலிங். அப்போ இங்கே இருக்கிற எல்லாரும் தேவனால் என்ன செய்யப்பட்டிருக்கிறார்கள்? அழைக்கப்பட்டு. நீங்கள் அத்தனை பேரும் தேவனால் அழைக்கப்பட்ட. கடவுள் உங்களை அழைச்சிருக்கிறாருங்க. அழைச்சிருக்கிறான்றதுக்கு ஆதாரம் என்ன பாஸ்டர்? இங்கே உட்காந்துருக்கீங்கல்ல, அதான் ஆதாரம். நீங்கள்லாம் இங்கே உட்காந்துருக்கிறீங்கல்ல, அழைக்கப்பட்டதுனால தான் இங்கே என்ன செஞ்சுருக்கிறீங்க? உட்காந்துருக்கு. இல்லைன்னா இந்நேரம் எத்தனை வேலை பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டீங்க. என்னென்ன வேலை பார்த்து எந்த தேட்டரில் உட்காந்துருப்பீங்களோ தெரியாது. இங்கே கர்த்தருடைய வார்த்தையை கேட்க உட்காந்துருக்கிறீங்கன்னா, யூ வேர் கால்ட் பை காட். நீங்கள் தேவனால் என்ன செய்யப்பட்டிருக்கிறீர்கள்? அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அதனால நான் சொல்கிறேன், அவருடைய ஊழியக்காரன் என்று சொல்கிறேன், நீங்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கிறது, நம்பிக்கை உண்டாயிருக்கிறது. அது கர்த்தரால் உங்களுக்கு உண்டான நம்பிக்கை. இந்த இடத்த விட்டு போகும்போது நம்பிக்கையோடு போங்க, ராத்திரி நம்பிக்கையோடு தூங்குங்க, ஒவ்வொரு நாளும் காலையில் நம்பிக்கையோடு எழும்புங்க. இந்த நம்பிக்கை உங்கள் ஜபத்தினாலோ, உங்கள் பரிசுத்தத்தினாலோ, உங்களுடைய நீதியினாலோ, உங்களுடைய நற்கிரியைகளினாலோ இந்த நம்பிக்கை இல்லை, அவர் அழைத்ததுனால இந்த நம்பிக்கை. ஏனென்றால் வேதம் சொல்கிறது, அழைத்தவர்
உலகத்தில் அவர் ஒருத்தர் தாங்க உண்மை உள்ளவர். இந்த உண்மைன்ற வார்த்தைக்கு இலக்கணம் தேவன் ஒருத்தர் தான். இன்னொரு இடத்துல எழுதப்பட்டிருக்கு, நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் என்ன மாதிரி வசனம் பாருங்கள், நம்மகிட்ட உண்மை இல்லைன்னா கூட அவர் எப்படி இருக்கிறாராம், உண்மையுள்ளவராக இருக்கிறாராம். ஏன்னா அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறதான்றது அது அவருடைய தன்மை. இட் இஸ் ஹிஸ் நேச்சர். அது அவரால் என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது. ஸோ நம்பிக்கை இல்லாமலும் இருக்காதீங்க, மனுஷர் மேலே நம்பிக்கையும் வைக்காதீங்க. உங்கள் மேலேயும் நம்பிக்கை, உங்கள் திறமை மேலே, அதெல்லாம் இருக்கட்டும். அதெல்லாம் ஏன்னா அதெல்லாம் யார் தான் கொடுத்தது, கர்த்தர் கொடுத்தது. எல்லாமே கர்த்தர் கொடுத்தது. நம்பிக்கை எப்பொழுதும் கர்த்தர். உண்மையே நான் நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே, உண்மையே நான் நம்பி, உண்மையும் இல்லை, உண்மையே